கேட்டார், நான் அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா உன்னால் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, உனக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரியுது, சமூகம் உன்னை தப்பா பேசுன்னு தெரியுது, அப்ப ஏமா அந்த லைஃபை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாரு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? செத்துடலாமா சொல்லுங்க, செத்துடலாமாண்ணா? அவன் கூட போயிட்டு இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துடலாம். இல்ல அவங்க அப்பா அம்மா நாத்தனார் அங்கையார் எல்லாம் பண்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அமைதியா இருந்துடலாம். ஒண்ணு நடப்பணமா இருக்கணும், இல்ல செத்துடணும். என்ன பண்ணலாம்? வெளியே வந்து தானே ஆகணும். இங்க நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சொசைட்டி அதுவும் நான் சின்ன பொண்ணு வேறையா, எங்க போனாலும் அசிங்கமா பேசுவாங்க. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு. கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன். நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு